ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடு பிடிச்சு மிக சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்குது. இப்போ சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கிற இடத்துல பாஜக அண்ணாமலையை தவிர்த்துறதுனால பாஜக இப்போ பின்னோக்கி போயிடுச்சு. கடவுள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சாமியை நம்பி தான் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற சாமி அண்ணாமலை நம்பி இருக்கிற மாதிரி அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு என்னைக்கு பாஜகவுடைய தலைவரானாரோ அன்னைக்கு தான் பாரதிய ஜனதாங்க பேச்சே வெளியே வந்தது. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறப்போ தாமரை மலர்ந்தே தீர்வு ஒரு கோஷம் போட்டுட்டு அவங்க போய் பக்கத்து மாநிலத்தில் போய் கவர்னராக செட்டில் ஆகிட்டாங்க. அதற்கு பின்னால் எல் முருகன் அவர் ஒரு பாத யாத்திரை நடத்தி கொஞ்சமாக கட்சியை வளர்த்துட்டு இருக்கிற சமயத்தில் அண்ணாமலையை கொண்டுகிட்டு வந்து கட்சியில் போட்டாங்க. என்னைக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் கால் வச்சு தலைவரானாரோ அன்னையிலிருந்தே பாரதிய ஜனதாவுக்கு வந்து 20 லட்சம் புதிய உறுப்பினர்கள் இளைஞர்கள் அண்ணாமலை நம்பி வந்தாங்க. இப்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் நடந்த தகராறில் பிஜேபி வந்து அண்ணாமலை கழட்டி விட்டுட்டு நைனா நாகேந்திரனை தலைவராக போட்டாங்க. நைனா நாகேந்திரனை தலைவராக போட்டாலும் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது அவருக்கு உண்டான சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் ஒரு தலைவராக இருந்தவர், அவருக்கு வேணுங்கிற ஒரு நல விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, 3 பேர்த்த அவர் வந்து தனக்கு வேண்டியப்பட்டவர்களை 3 பேர்த்த எனக்கு சீட்டு கொடுங்க பாரதிய ஜனதாவில் கேட்டதுக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைமை அவரையும் நிராகரிச்சிருச்சு. அவர் கேட்ட 3 பேர்த்தையும் நிராகரிச்சிருச்சு. இப்போ அண்ணாமலை பாரதிய ஜனதாவிலிருந்து கழட்டி விடப்பட்டார். அதனால் அண்ணாமலை இப்போ பாரதிய ஜனதாவுக்கு தீவிரம் காட்டல. அண்ணாமலை தீவிரம் காட்டாத பிரச்சாரத்துக்கு போகாமல் இருந்திருந்தா போகல அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 27 இடத்துல பிஜேபி ஜெயிச்சா தமிழ்நாட்டில் ஏதோ 3 தொகுதி தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எந்த பக்கம் ஜெயிக்கும்னு சொன்னோம்னாக்கா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதியில் ஏதாவது 3 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஒழிய அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை இல்லை என்று சொன்னவுடன் அவரும் அவருடைய சேர்ந்த ஆதரவாளர்களாம் தீவிரமாக வேலை செய்ய மாட்டார்கள். பாஜகவினுடைய தோல்வி முகம் 25 மாவட்டத்தில் இப்போ பயம் வந்துருச்சு. 25 தொகுதியில் பாரதிய ஜனதா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ எடுத்தனிமே 25 தொகுதி லீடிங். ஏன்னு கேட்டால் இதில் 27 தொகுதியில் அது 3 போச்சு அப்படின்னாக்கா 24 தொகுதியில் வந்து திமுக லீடிங். இப்போ எடுத்தனிமே வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு உறுதியாயிருச்சு. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 தொகுதி ஒதுக்கி இருக்கிறாங்க. 5 தொகுதியில் இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் யாருன்னா அவர் திமுகவில் கூட்டுறவுத்துறை மந்திரி சக்கரபாணி நிற்கிறார். அவரை எதிர்த்து தான் தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்குது. அடுத்து ஈரோடு மேற்கில் திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பில் நிற்கிறவர் முத்துச்சாமி. அவர் பல வருடமாக எம்எல்ஏ, பல வருடமாக மந்திரியாக இருந்தவர். இப்போ ராணிப்பேட்டையில் காந்தி, மறுபடியும் வந்து கிள்ளையூரில் ஒருத்தர் நிறுத்துகிறாங்க. கும்பகோணம் கோயில் நகரம்னு சொல்லி கும்பகோணத்தை கொண்டுக்கிட்டு போய் ஜிகே வாசனுக்கு தள்ளிட்டாங்க தமிழ் மாநில காங்கிரஸுக்கு. அப்படி தள்ளப்பட்ட பொழுது இதெல்லாம் தள்ளுனா பரவாயில்லைங்க, சைக்கிள் சின்னத்தில் நின்று இருந்தால் ஜிகே வாசன் பேசப்படுகின்ற பொருளாக இருப்பார். ஆனால் அவர் பிஜேபிக்கு அடிமையாகி தாமரைப்பூ சின்னத்தில் போய் நிற்கிறோன்னு போயிட்டார். இப்போ தாமரையில் நிற்கிறதுனால 5 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை தமிழ் மாநில காங்கிரஸ் இழக்குது. அப்போ அதில் ஒரு 24 தொகுதி, பிஜேபியில் 24 தொகுதி, தமிழ் மாநில காங்கிரஸில் ஒரு 5 தொகுதி. இப்போ 29 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதோடு இல்லாமல் அதிமுக கூட்டணியில் அமமுக 11 தொகுதியில் நிற்குது. இந்த 11 தொகுதியிலையும் அமமுக வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் இந்த விருதுநகம் அந்த ஏரியாவில் தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்கும். கோவில்பட்டியில் எல்லாமே கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய என்னைக்கு மாணிக்கராஜாவை அமமுக வந்து அதிமுகவோட உறவு வச்சு தான் அவருக்கு வேண்டான்ட்டு போயிட்டார். போன பிற்பாடு அவரும் அவரை சேர்ந்தவங்களும் அந்த ஏரியாவில் ஓட்டு நிச்சயமாக அமமுக நிற்கக்கூடிய குக்கர் சின்னத்துக்கு போட மாட்டாங்க. அப்போ 11 தொகுதியும் அமமுக அவுட்டு. இப்போ கொங்கு மண்டலத்தில் மடத்துக்குள தொகுதியில் அந்த சண்முகவேலுங்கிற அமமுக நிறுத்தி இருக்குது. சண்முகவேலுங்கிறவ அதிமுக ஜெயலலிதா ஆட்சி இருக்கிறப்ப ஒரு மாதத்தில் தான் பால்வரைத்துறை மந்திரியாக இருந்தார்.
அதன் பிற்பாடு ஜெயலலிதா கட்சி விட்டு தூக்கிடுச்சு. அந்த இதை வச்சுக்கிட்டு நான் எக்ஸ் மினிஸ்டர்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அந்த தொகுதியும் அவுட்டு. மொத்தத்தில் அமமுக 11 தொகுதியும் அவுட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னாக்கா இப்போ 48 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி உறுதி என்பது ஆயிடுச்சு. மீது போனாக்க இன்னொரு 70 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் போதும். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்பது பாரதிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொடுத்தக்கூடிய அந்த தொகுதியினுடைய தன்மையில் தான் அவங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாக பெறாங்க. இப்போது இந்த அளவு இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அவரை தொகுதியில் நல்ல ஆளுகளை செலக்ஷன் பண்ணி போடல. எல்லாமே யார் பணம் அதிகமாக கொடுத்தாங்களோ அவர் கைத்தடி வச்சுருக்கிறாருங்க. அந்த கைத்தடிக்கு பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கோபியில் பிரபுன்னு ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. அவர் ஒரு ஒன்றிய செயலாளர். அவர் புதுசாக கட்சிக்கு வந்தவர். நீங்கள் கோபிக்கு ஒரு வெயிட்டான ஆளை போட்டிருக்கணும். ஏன்னா அங்கே உங்களுக்கு எதிரி யார் இருக்கிறான்? செங்கோட்டையன் இருக்கிறாரு. அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க. அங்கே ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் சேரியில் இருக்கிறவங்கெல்லாம் விசில் சத்தம் போட்டுட்ருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் ஒரு சோடபான ஆளை போட்டிருக்கிறீங்க. நீங்கள் அதனை சோடபான ஆளை போட்டிருக்குன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு அண்டர் டீலிங் நடந்திருக்கணும். இல்லைன்னா நீங்கள் கோவில் நகர செயலர் பிரித்தானியா கணேசுங்கிறவர் தான் செங்கோட்டையனுக்கு பின்னால் பேசப்படும் நபராக இருந்தார். அவர் செங்கோட்டையனுக்கு நிழலாக இருந்து கொண்டிருந்தார். இருக்கிறப்போ செங்கோட்டையனை கட்சி விட்டு போனதுக்கு பின்னால் கோபி தொகுதியில் அந்த பிரித்தானியா கணேசுங்கிறவரும் கோபி இருக்கக்கூடிய நகர சேர்மேன் ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் கோபியில் அதிமுகவை கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு முகம் தெரியாமல் ஒரு புகழ் இல்லாத ஒரு நபரை போட்டதுனால அதிமுகவுக்கு அங்கேயும் தோல்வி முகம்தான். இப்போ 8 தொகுதி ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அதில் ஒரு தொகுதி பிஜேபி எடுத்துக்கிச்சு. மீதி 7 தொகுதி. 7 தொகுதியில் இதில் இன்னொரு தொகுதியை தமிழ் மாநில அரசு கொடுத்துட்டாங்க. இப்போ 6 தொகுதி தான் அதிமுக நேரடியாக களங்காணக்கூடிய இடமா இருக்குது. இந்த 6 தொகுதிகளிலும் ஏதாவது ஒரு தொகுதியில் தேர்ச்சதுன்னா ஒன்றா பெருந்தரை இல்லாட்டி பவானி. இதை தவிர அதிமுக எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ அங்கே ஒரு 4 சீட் அவுட் ஆயிடுச்சு. அப்போ ஆக மொத்தம் பார்க்குறப்போ 50 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பை எடப்பாடியே தேடி கொடுத்துட்டார். இப்போ எடப்பாடியினுடைய ஒரு காட்டுமிராண்டித்தனமான தன்னிச்சையான போக்கில் தான் அதிமுக இன்னைக்கு கீழ் நோக்கி இருக்குது. அந்த அளவுக்கு தான் இப்போ அதிமுக கட்சி காசு கொடுக்குறவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ லால்குடியில் மார்ட்டினுடைய மனைவி லீமா மார்ட்டின் நிற்கிறாங்க. லீமா மார்ட்டினுக்கும் அந்த லால்குடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தம் கிடையாது. ஆனால் லால்குடியில் கொண்டுகிட்டு போய் அவங்க நிறுத்தி இருக்கிற இப்போவே அந்த பக்கம் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா போகிறவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் சாத்துக்குடி ஜூஸாக வாங்கி கொடுத்துட்டு இருக்குது. நாம் தான் ஜெயிப்போன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பணம் பட்டுவாடா பண்ணி தொகுதி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். லீமா ரோஸ் யாருன்னு சொல்லி சொன்னால் ஆதவன் அர்ஜுனுடைய மாமியா. இப்போ லால்குடியில் போய் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன் எங்கள் மாமியாளுக்கு ஓட்டு போடான்னு சொல்கிறதுக்கு திராணி இருக்குதா அந்த ஆதவர்ஜுனுக்கு? அங்கே போய் சொல்லணும் இல்லையா? அவர் அங்கே மாமியா ஒரு கட்சி, இவருடைய மைத்துனர் இருக்கிறார் இல்லையா ஜோஸ் சார்லஸ், லத்திய கட்சின்னு சொல்லி ஒன்று பாண்டிச்சேரியில் வச்சுக்கிட்டாரு. யாரோட கூட்டணியை வச்சுருக்கிறாரு? பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியை வச்சுருக்கிறாரு. அப்போது இவன் மற்றன ஒரு கட்சியில் பாரதிய ஜனதா கூட்டியாக இருந்துக்குவான், மாமியார் அதிமுகவில் கூட்டணியாக இருந்துக்குவாங்க, இவர் தாவேக்கால் இருப்பார். இவர் அந்தந்த தொகுதியில் போய் அங்கே ஜோஸ் சார்லஸுக்கு எதிர்ப்பாக ஓட்டு கேட்கறக்கு ஆதவர்ஜனுக்கு திறமைக்க மேடை ஏறி கண்டபிடிக்க நாங்கள் தான் தமிழக வெற்றி காலத்தில் தான் அவள் அப்படி சேர எவடிச்சுப்பட வெற்றி முழக்கம் முழங்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? நீங்கள் லால்குடியில் போய் உங்கள் மாமியாளுக்கு எடுத்து பேசுங்க பார்க்கலாம். நீங்கள் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் போய் ஜோஸ் சார்லஸுக்கு எடுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா? நீங்கள் உடனே இன்னும் அண்ணாமலை பற்றி இவரை ரஜினிகாந்தை பற்றி ஒரு வசப்பாடுறீங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை வசப்பாடிட்டு உட்காந்துருக்கிறீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை வசப்பாடிட்டு உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறப்போ இந்த யோகியத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பார்த்த ஒரு பாடு உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருப்பாங்களா? உங்கள் கட்சியினுடைய தலைவர் பனையோர் விட்டு வெளியே வரணும், இன்னும் வந்த பாடு இல்லை. இப்போ ஒருத்தர் ஏதோ அந்த பொண்ணுகள்லாம் நான் ஒன்று அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருக்கிறேன், நான் தேவைப்பட்டதுன்னா விஜய்க்கு புருஷனாக போவேன்னு சொல்லி
ஒருத்தர் வந்து பேசினவர் பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா அவர் அப்துல் கலாமுக்கு பிஏவாக இருந்தவர். அவர் சொன்னதுக்காக வேண்டி வரைக்கும் கொந்தளிச்சார். அவர் உங்கள் தலைவர் பண்ணுற யோகியத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் தலைவர் நேர்மையாக இருக்கிற தலைவராக இருந்தால் திருச்சாலை விட்டு போட்டு வந்துகிட்டு இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு இன்னும் முட்டபாடு இல்லை. நீங்கள் இதுவரையிலும் 234 தொகுதியில் போடுறவங்களுக்கு இப்போ ஏற்கனவே பாண்டிச்சேரியில் போட்ட பிற்பாடு அங்கே 30 லட்ச ரூபா கேட்டான்னு சொல்லி அங்கே ஏகப்பட்ட எதிர்ப்பு சொல்லி பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு தமிழக வெற்றி கழகம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தொகுதி அறிவித்த பிற்பாடு தான் நீங்கள் எவங்கிட்ட காசு வாங்கிட்டு போட்டீங்கிறத வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பா மாவட்ட செயலெல்லாம் எனக்கு தான் சீட்டு வரும், எனக்கு தான் சீட்டு வரும்னு. அதில் நீங்கள் நிச்சயமாக துரோகம் பண்ணுவீங்க. துரோகம் பண்ணுறப்பம் உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காது. கேண்டிடேட்டு நின்றுட்டிங்கனாக்கா 2026 நீங்கள் எந்த தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புங்கிறது இல்லை. ஓட்டை வாங்கி ஏதோ ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு, முதல்ல வந்து 20,000 ஓட்டுகள் உறுதிப்படுத்தி இருந்தது. இப்போ உங்கள் சம்சாரம் கேஸ் போட்டுது, அதில் போச்சு. அப்புறம் திருச்சா வந்து ஜோடி ஓட்டுக்கிட்டு இந்த ஏஜிஎஸ் கல்யாணத்தை கூட்டிகிட்டு போனீங்க, அதில் போயிடுச்சு. அப்புறம் மறுபடி இந்த அட்லியினுடைய குடும்பத்தில் வளைகாப்புக்கு போனீங்க. நீங்கள் இங்கே தொண்டைங்க காஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்குறான், அவங்ககிட்ட எல்லாம் பார்க்க போகாதனால நீங்கள் அடுத்தவனுடைய சினிமா குடும்பத்துக்கு கலர்ஃபுல் அண்ட் கவர்ச்சிஃபுல்லாக போயிட்டு இருக்கிறனால உங்களுக்கு ஓட்டு வங்கி குறைஞ்சி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியிலும் ஜெயிக்காதுங்கிறத உறுதியாக தெரியும். இப்போ 2026 இன்றைய சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களே திமுகவுக்கு இன்றைய தினத்தில் அவர் மற்ற கட்சிக்கு தொகுதி ஒதுக்கிறத வச்சு பார்க்குறப்போ 50 தொகுதி திமுக வெற்றி ஆகிப்போச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 68 தொகுதி திமுக ஜெயிக்கிறதுல ஈஸியாக ஜெயிக்கும். இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நிலைமை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.